Dear students, இப்போ எக்ஸாம் டைம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் +2 ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் ரொம்ப நல்ல மார்க் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவனிங்க. இப்போ 10 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரியும் 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. 8 கொஸ்டின்ஸ்லேருந்து 10 மார்க் வருது. ஆனால் ஏதாவது ஒரு 4 லெசனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 லெசனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு 4 லெசன் எடுத்துக்க போகிறோம். நம்ம உதாரணத்துக்கு இந்த லெசன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதெல்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும், படித்து எழுதி பார்த்து தரவாக இருக்கணும். 2006லேருந்து இதே தான் புத்தகம், 11 வருஷம் ஆச்சு. 33 கொஸ்டின் பேப்பர், மார்ச், ஜூன், அக்டோபர் 33 கொஸ்டின் பேப்பரை தரவாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் 10 மார்க்கில் இந்தந்த லெசனில் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் 8 கொஸ்டின்ஸ், இதில் 7, இதில் 6, இதில் 6. இதை வந்து நீங்கள் ரொம்ப தரவாக படித்து எழுதி பார்த்து டயக்ராம்லாம் வரைஞ்சி பார்த்து வச்சுக்கணும். இப்போ டோட்டலி 15 + 12 27 கொஸ்டின்ஸ் இருக்கு. சம்டைம் புதுசாக ஏதாவது கேள்விகள் வந்தாலும் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா இதில் எக்ஸ்ட்ராவாக எத்தனை கொஸ்டின் இருக்கு? ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, இதில் 1 கொஸ்டின் இருக்கு, இதில் 3 கொஸ்டின் இருக்கு, இதில் 1 கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா காஸ் லா அப்ளிகேஷன்ல பிளேன் ஷீட், அடுத்தது ஸ்பெரிக்கல் ஷீட். அந்த 2 கேள்வி இருக்கு. இதில் மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்கு, இதில் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் ரிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளேன் டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங் இருக்கு. ஹியர் ரேடியோ ஐசோடோப்புடைய ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் அது. ஸோ மொத்தத்தில் 3, 4, 7 கேள்வி. இந்த 34 கொஸ்டின் 10 மார்க் அப்படிங்கிறத தரவாக படிச்சோம். இப்போ பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 டேஸ் இருக்குது. 13 அன்னைக்கு கெமிஸ்ட்ரி பரீட்சை முடிஞ்சிருது. 21ஆம் தேதி ஃபிசிக்ஸ் பரீட்சை. இந்த 7 நாட்கள் தரவாக படிச்சுட்டு பார்க்கலாம். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட 17 அன்னைக்கு பரீட்சை முடிஞ்சிருது. அந்த 3 நாட்களில் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் நான் இப்போ இந்த ஒர்க் லோடு இப்போ சொல்கிறேன். ஸோ 3 டேஸில் தாராளமாக இந்த இதை படிச்சிட முடியும். ஸோ இப்போ 34 கொஸ்டின்ஸ் படித்தாச்சு. நமக்கு இந்த 40 மார்க் ஆச்சு. தென் 5 மார்க்குக்கு நம்ம வரும். 5 மார்க்குக்கு வந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும் இந்த செகண்ட் லெசன் 7th லெசன் நீங்கள் படிக்கணும். ஏன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. 2 கொஸ்டின் வரும். செகண்ட் லெசனில் இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் வந்து 14, 7th லெசனில் 10. அந்த 2ஐயும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஷுட் ப்ரிப்பேர். அதுக்கப்புறம் எந்த லெசனில் 5 மார்க் 10 மார்க் படிச்சீங்களோ அதே லெசனில் 5 மார்க் படிக்கணும். மாற்றி படிக்கணும். ஏன்னா 2 5 மார்க் ஒன்றா சேர்ந்து 10 மார்க் வந்துடும். அதனால அந்த மார்க்லாம் நம்ம படிக்கணும். சம்டைம்ஸ் சில கேள்விகள் 5 மார்க் 10 மார்க்கில் வந்தது கூட 5 மார்க்கில் வர்றது உண்டு. இப்போ நீங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மார்க்கில் தான் வருது. சம்டைம் 5 மார்க்கில் வந்துருக்கு. ஸோ இண்டக்டர் ஒன்லிங்கிற கொஸ்டின் 10 மார்க்கில் வருது. சம்டைம் 5 மார்க்கில் வருது. அதனால 5 மார்க் 10 மார்க் சேம் லெசன். இதில் எவ்வளவு கேள்வி பப்ளிக் கொஸ்டின்ஸ் இதில் இந்த லெசன்ஸ்லேருந்து வந்துருக்கு 5 மார்க்கில் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் கேட்கப்பட்ட தியரி கொஸ்டின்ஸ் இவ்வளோ இருக்குது. அப்போ 18 + 16 34. இந்த 34 சேர்த்துட்டீங்கன்னா 58 கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். எல்லாம் தியரி தான். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறத வச்சு நம்ம பேசும்போது ப்ராப்ளம் படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. கிரியேட்டட் 1 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லலை. ஸோ மினிமம் ஒர்க் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 10 மார்க்கில் வந்து தியரி கொஸ்டின் இதை முடிச்சிட்டீங்க, 40 மார்க் வாங்கிட்டீங்க. 5 மார்க்கில் இவ்வளவு தியரி படிச்சிருக்கீங்க. எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா இதில் 2, 2, 4, 5, 6, 7, 8 கொஸ்டின் வருது. இந்த 8 கொஸ்டினில் 2 மட்டும் ப்ராப்ளம் வந்து 6 கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் 30 மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் வரக்கூடிய 3 ப்ராப்ளமுமே இல்லையா, 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் 12 கொஸ்டின்ஸ் வரும். அதில் 9 தியரி அண்ட் 3 ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளமுமே இந்த லெசன்லேயே வந்திருந்தால் அப்போ நமக்கு மொத்தம் 8 கொஸ்டினில் 3 கொஸ்டின் போயிடுச்சுன்னா 5 கொஸ்டின் நமக்கு கிடைக்கும். அப்போ 25 மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் நமக்கு 25 மார்க் கிடைக்கும். We may get 30 marks. Depends on our luck. இப்போ 3rd சாப்டர்லையோ 6th சாப்டர்லையோ ப்ராப்ளம் வந்துருச்சு, 9th சாப்டர்லையோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நமக்கு 30 மார்க் வந்துடும். ஓகே, தென் coming to 3 marks. 3 marks பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக் கொஸ்டினை தரவாக படிக்கணும். ஆல் லெசன் பப்ளிக் கொஸ்டின். டோட்டலி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 175 கொஸ்டின்ஸ்.
இந்த 175 கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சு எழுதி பார்த்துட்டால் நமக்கு ஒரு 13 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மார்ச் 14, 15, 16 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 அல்லது 14 கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் திரும்ப வந்திருக்கு. 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆர் நியூ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மினிமம் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 39 மார்க்ஸ் will get. 14 கொஸ்டின் வந்துச்சுன்னா you will get 41 marks. Then lastly 1 மார்க் பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் புக் 1 மார்க் மட்டும் படிக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் மொத்தம் 134 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் தரவாக படித்து அந்த பேஜஸ்லாம் செராக்ஸ் போட்டு வச்சுட்டு டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். 134 கொஸ்டின்ஸ் தரவாக படிச்சிட்டோம்னா பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் ஹிஸ்ட்ரி யூ கேன் கெட் 17 மார்க்ஸ். மார்ச் 14 கொஸ்டின், 15 கொஸ்டின், 16 கொஸ்டின் எடுத்து தரவாக பார்த்தோம்னா 17 கேள்விகள் டெக்ஸ்ட் புக்லேருந்து வந்திருக்கு. அது மாதிரி வந்தால் 17 மார்க் கிடைக்கும். மேபி ஒன்று கூட வரலாம், குறைச்சி வரலாம். மொத்தத்தில் இந்த 17 கேள்விகள் நமக்கு டெக்ஸ்ட் புக்லேருந்து கிடைக்குது. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 271 கொஸ்டின் இருக்குது. கெமிஸ்ட்ரினா 306 கொஸ்டின் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தான், படிச்சிடலாம். ப்ளஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால மீதி 13 கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரை போட வேண்டியதான். பிபிபின்னு போடணும், சிசிசின்னு எதோ போடணும். அப்படி நமக்கு போடும்போது என்ன ஆயிடுது, அட்லீஸ்ட் பை த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு ஒரு 3-4 கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஒரு 4 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. யூ மேக் திஸ் ப்ரோக்ராம் அலாங் வித் உன்னுடைய ஆசிரியர்களுடைய அன்பளிப்பு ப்ராக்டிக்கல் 50 மார்க் இருக்கு. 50 மார்க் நீ சேர்த்துக்கிட்டனா what you get is 175 marks you will get from this program. If you take this 30, then it will become 180. And if you take this, it will become 183. And so minimum அப்படின்னு பார்க்கும்போது 175 marks you can easily get by preparing these questions. Okay, so it is not difficult at all to score very good marks in physics exam. நம்ம காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாமே மார்க் பேஸ்டாக இருக்கிறதுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்ல மார்க் வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பள்ளி வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. நம்ம 14 ஆண்டுகளாக எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து 14 ஆண்டுகளாக ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கோமே, அது வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா 12th நல்ல மார்க் வாங்கணும். So you can easily get 175 or more than 175 by preparing this. Thanks for watching.